தும்பா என்ற அழகிய ஊரில் சிற்பி என்ற கோழி குஞ்சு வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பாக தனது அம்மா மற்றும் நண்பர்களுடன் தினமும் கோழி பண்ணையை சுற்றி வந்தான். ஒரு நாள் சிற்பியிடம், இந்த வேலியை தாண்டி சென்று விடாதே சிற்பி, நீ சிறுவன் என்பதால் பாதுகாப்பு கிடையாது, கவனமாக நண்பர்களுடன் விளையாடு என்று சிற்பியின் அம்மா கூறினார். சிற்பியும் சரி அம்மா என்று கூறி விளையாட சென்றான். விளையாட்டில் அம்மா கூறிய வார்த்தைகளை மறந்து அந்த வேலியில் இருந்த சிறிய துளை வழியே வெளியே சென்று விட்டான் சிற்பி. அவனுக்கு இடம் புதிதாக இருந்ததால் தன்னை மறந்து பட்டாம்பூச்சி, பூக்கள் என ரசித்தபடி பண்ணையை விட்டு வெகு தொலைவில் வந்துவிட்டான். நேரமாக ஆக இரவு பொழுது வந்ததும் சிற்பிக்கு பயம் வர ஆரம்பித்தது. அப்போது மரத்தில் இருந்து ஒரு அறிவாளி ஆந்தை குரல் கேட்டது. என்ன சிறிய கோழி குஞ்சு, நீ வழியை தவறிவிட்டாயா என்றது. ஆமாம் என்று சிற்பி சொன்னான். சொல்வதை எப்போதும் கேட்க வேண்டும். வா, என்னுடன் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி ஆந்தை பறந்து சென்று பண்ணையை பார்த்தது. பின் சிற்பியை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. அம்மா கோழி சிற்பியை கட்டி அணைத்தாள். நீ பாதுகாப்பாக வந்ததற்கு நன்றி. ஆனால் நினைவில் வைத்துக்கொள் சிற்பி, விதிகள் உன்னை பாதுகாக்கவே. நம்மை நேசிப்பவர்களது வார்த்தையை கேட்பது முக்கியம். அவர்கள் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார்கள் என்று அம்மா கூறினார். உடனே மன்னிக்கவும் அம்மா, அடுத்த முறை நிச்சயமாக கேட்பேன் என்றான் சிற்பி. இருவரும் மகிழ்ச்சியாக தூங்க சென்றனர். குழந்தைகளை இதே போன்ற பல வீடியோக்களை காண உடனே அம்மு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குழந்தைகளின் உலகம்.